வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷனை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது கறவை மாடு வாங்குவதற்கு 1,20,000 ரூபாய் கடன் வழங்குவதாக தமிழக அரசு அறிவிச்சுக்கிறாங்க. இதுக்கு என்னென்ன தகுதிகள், வயது வரம்பு என்ன, குடும்பத்தின் ஆண்டு வருமானம் எவ்வளவு இருக்க வேண்டும், ஒரு குடும்பத்தில் எத்தனை பேருக்கு வழங்கப்படும், இதுக்கு எங்கு சென்று விண்ணப்பிப்பது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்து மறந்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழகத்தில் கறவை மாடு வாங்குவதற்குண்டான கடன் திட்டத்தை பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டார் மற்றும் சிறுபான்மையர் நலத்துறையானது வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இது கறவை மாடு வாங்குவதற்கான ஒரு கடன் திட்டம் தான். தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையம் ஆவின் மற்றும் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் மூலம் இந்த கடன் தொகையானது வழங்கப்படுகிறது. பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்களின் பயனாளிகளை தேர்ந்தெடுத்து பால் பண்ணை தொடங்குவதற்கு உயர்ந்தபட்சமாக ஒரு பயனாளிக்கு 2 கறவை மாடுகள், இதில் எருமையும் உட்பட வாங்க 1,20,000 ரூபாய் கடன் வழங்குறாங்க. கறவை மாடு ஒன்றுக்கு 60,000 வரை கடன் வழங்கப்பட்டு வருகிறது. தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர் மரபினருக்காக வழங்குறாங்க. அது இல்லாமல் ஒரு குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்கு உள்ளே இருக்க வேண்டும். வயது வரம்பு பார்த்தீங்க அப்படின்னா 18 முதல் 60 வயது வரை உள்ளவர்களுக்கு இந்த கடன் வழங்கப்படுகிறது. இவர்கள் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்க வேண்டும். இது குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். தேவைப்படும் ஆவணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதி சான்றிதழ், வருமானம் மற்றும் பிறப்பிடச் சான்றிதழ், வங்கி கோரும் அடமானத்துக்குரிய ஆவணங்களை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அதே போல் இது விண்ணப்பிக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஆணையம், அதாவது ஆவின், மற்றும் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம், கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் வங்கிகள் ஆகிய இடங்களில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். நீங்கள் ஆவினில் பால் ஊற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆவினில் ஊற்றுற சொசைட்டி மூலமாகவே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இது ஒரு அருமையான திட்டம் தான். கறவை மாடு வாங்குவதற்கு தமிழக அரசின் சிறுபான்மை நலத்துறையின் மூலம் வழங்குறாங்க. 1,20,000 ரூபாய் 2 கறவை மாட்டுக்கு தர்றாங்க. ஒரு கறவை மாட்டுக்கு 60,000 வழங்கப்பட்டு வருகிறது. இவ்வளோதான் நண்பா, இந்த வீடியோவில் நம்ம பார்த்தா ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன். தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் லிமிடெட் மூலம் கறவை மாடு வாங்குவதற்குண்டான கடன் திட்டத்தை பற்றி பார்த்தோம். ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.